இந்த நாய்ங்கள தொடப்பு கடையில் அடிக்க போகிறாங்க அந்த ஆயா. நான் அவ்வளோ நேரம் அங்கே தான் இருந்தேன். எதனால என்ன கேட்டிருக்கலாம்ல. அதை விட்டு நான் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணி நான் அப்படி மறைஞ்சதுக்கப்புறமா தொடப்பு கட்டி எடுத்து அடிக்க போகிறாங்க. நான் கவனித்து திருப்பி வந்ததும் அப்படியே வாசல் பெருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. அது பத்தாதுன்னு லோக்கலில் ஒரு ஃபீடர் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த நாய் பார்க்குறதுக்கு எலும்பும் தொலுமாக இருக்குது. இந்த கண்டிஷனில் சர்ஜரி பண்ணவே முடியாது. அது பத்தாதுன்னு பப்பீஸ் வேறு இருக்குது. எப்படியும் ஒரு 2.5 மாதமாவது ஆகும் இந்த நாய்க்கு நம்ம உடம்பு தேற்றி சர்ஜரி பண்ணுறதுக்கு. சரி, இப்போதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணால் சீக்கிரமாக முடிச்சிடலாமேன்னு சொல்லிட்டு அந்த ஃபீடரை ரெக்வஸ்ட் பண்ணி இந்த ஸ்ட்ரீட்டுக்கு நான் அமுச்சு விட்டா, நேற்று நைட்டு அவர்கிட்ட அவ்வளோ பிரச்சனை பண்ணியிருக்கிறாங்க. அவர் எனக்கு ஃபோன் பண்ணி, மேடம் இந்த ஸ்ட்ரீட்டில் ரொம்ப ப்ராப்ளம் பண்ணுறாங்க, நான் இனிமேல் இந்த ஸ்ட்ரீட்டுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ எப்படி நான் இந்த நாய்க்கு சர்ஜரி பண்ண முடியும்? எத்தனை நாளைக்கு நான் பிஸ்கெட் மட்டுமே கொடுத்தா உடம்பு எப்படி தேரும்? ஃபஸ்ட்டு சும்மா அந்த நேரம் பசிக்காக தானே நம்ம பிஸ்கெட் கொடுக்குறோம். இதை சாப்பிட்டா உடம்புல என்னங்க தெம்பு ஏறும்? ப்ராப்பராக ஃபுட்டு தானே நம்ம கொடுக்கணும். அவங்களும் வைக்க மாட்றாங்க, வைக்கிறவங்களும் விட மாட்றாங்க. இவங்களுக்கு நடுவில் எப்படி சர்ஜரி பண்ணி முடிக்க போகிறேன்னு சத்தியமாக